ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐசோலேட்டர் சுவிட்சை வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறத வச்சு பார்க்க போகிறோம். ஐசோலேட்டர் சுவிட்சில் 89A 89B அண்ட் 89C, தென் எர்த் சுவிட்சில் AB அண்ட் L பார்க்குறோம். இது வந்து லோக்கல் ரிமோட் சுவிட்சு, இது நார்மல் மெயின்டெனன்ஸ் சுவிட்சு, இதுதான் ESI. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 89A வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கமெண்ட் கொடுக்குறத பார்க்கலாம். மேனுவலாக ஆப்ரேட் பண்ணும்போது SW89A வந்து ஆன் பண்ணிக்கணும், அண்ட் வந்து ESC வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். 89A பண்ணும்போது ESC க்ளோஸ் பண்ணிக்கணும். அண்ட் வந்து இது வந்து பிக்கில் இருக்கக்கூடாது. 200 ESC வந்து பிக்கில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நார்மல் மெயின்டெனன்ஸில் வச்சுட்டு அண்ட் இந்த சுவிட்சை வந்து லோக்கலில் வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணும்போது ஓப்பன் கமெண்ட் கொடுக்கும்போது 89A வந்து ஓப்பன் பண்ணால் மெயின்டெனில் இருக்கணும், லோக்கலில் இருக்கும் போது ஓப்பன் ஆகிடும். அதே தான் க்ளோஸ் கமெண்ட் பண்ணும்போது 89AX வந்து பிக்கில் இருக்கணும், அண்டு க்ளோஸ் கொடுத்தா மெயின்டெனன்ஸில் இருக்கணும், அண்டு நான் லோக்கல் ரிமோட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இதே தான் அடுத்து 89B பண்ணும்போது சேம் ப்ரொசீஜரு. இதில் வந்து 89B வந்து ஆன் பண்ணிக்கணும், ESC வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ESC க்ளோஸ் பண்ணிவிட்டு லைன் இப்படி போய் மெயின்டெனன்ஸ் அண்டு லோக்கல் ரிமோட் சுவிட்ச் வழியாக ஆப்ரேட் ஆகுது. ஓகேங்களா? க்ளோஸ் கமெண்டும் அதே மாதிரி தான். க்ளோஸ் கமெண்ட் பண்ணும்போது சேம் இது, க்ளோஸ் கொடுக்கும்போது நேராக போய்ட்டு மெயின்டெனன்ஸ் போகும்போது அண்டு லோக்கல் ரிமோட் வழியாக ஆப்ரேட் ஆகுது. இப்போ அடுத்து வந்து 89C மேனுவலாக ஆப்ரேட் பண்ணும்போது 2 இது இருக்கும். மேனுவல் ஆப்ரேட் பண்ணும்போது 89Cயோட சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆன் பண்ணிவிட்டு ESL க்ளோஸில் இருக்கணும், அண்டு ESBயும் க்ளோஸில் இருக்கணும். க்ளோஸில் வச்சுட்டு இதெல்லாம் நார்மல் மெயின்டெனன்ஸ் சுவிட்ச் வந்து மெயின்டெனன்ஸில் வச்சுட்டு இந்த சுவிட்சு லோக்கல் ரிமோட் சுவிட்சு லோக்கலில் வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணும்போது ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும், க்ளோஸ் கொடுக்கும்போது க்ளோஸ் ஆகிடும். இந்த டயக்ராம் வந்து ஐசோலேட்டரோட எர்த் சுவிட்சு A, B அண்டு L. ஓகேங்களா? இப்போ எர்த் சுவிட்சோட A மேனுவலாக ஆப்ரேட் பண்ணும்போது ESC வந்து ஆன் பண்ணிக்கணும். ESC இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. 58.9 பார்த்திங்களா? ESC வந்து மேனுவல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 89C க்ளோஸில் இருக்கணும், அண்டு 89Bயும் க்ளோஸில் இருக்கணும், 89Aவும் க்ளோஸில் இருக்கணும். ஓகேங்களா? அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் கமெண்ட் கொடுக்கும்போது ESC ஓப்பன் கமெண்ட் கொடுத்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் சுவிட்சோட சிக்னல் அனுப்ப அண்டு லோக்கல் சுவிட்ச் போய் ESC வந்து ஓப்பன் ஆகிடும். அதே தான் க்ளோஸ் கமெண்ட் கொடுத்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ESBக்கு சேம் ப்ரொசீஜர் தான். இதுலேயே 58.9 ESB இருக்கா? ESB லைன் இங்கே வந்து 89C க்ளோஸில் இருக்கணும், 89B க்ளோஸில் இருக்கணும், 89Aவும் க்ளோஸில் இருக்கணும். ஓகேங்களா? ஆக்சிலேட் போய்ட்டு ஓப்பன் கமெண்ட் கொடுக்கும்போது ஓப்பன் ஆகிட்டு மெயின்டெனன்ஸ் போயிடும். மெயின்டெனன்ஸ் சுவிட்சிலேருந்து அந்த லோக்கல் சுவிட்சு போய் ஐசோலேட்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். அதே தான் க்ளோஸ் பண்ணும்போது இங்கே இருந்து போய் மெயின்டெனன்ஸ் போய் லோக்கல் சுவிட்சு போய் அந்த ஐசோலேட்டர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, அதே தான் ESL ஆப்ரேட் பண்ணும்போது மேனுவலாக பண்ணும்போது ESL ஆப்ரேட் பண்ணும்போது 89C மட்டும் க்ளோஸில் இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ ESBயில் வந்து 3மே க்ளோஸில் இருக்கணும். ESL பண்ணும்போது ஒரு இது க்ளோஸில் இருந்தால் போதும், 89C க்ளோஸில் இருந்தால் போதும். ஓகேங்களா? க்ளோஸில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் கமெண்ட் கொடுக்கும்போது ESL பிக் ஆகி ஓப்பன் ஆகிட்டு சிக்னல் வந்து மெயின்டெனன்ஸ் போகும், மெயின்டெனன்ஸில் லோக்கல் போயிட்டு ஓப்பன் கமெண்ட் ஆகிடும். அதே தான் க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் கமெண்ட் கொடுக்கும்போது ESL பிக் ஆகிட்டு மெயின்டெனன்ஸ் வச்சு போயிட்டு லோக்கலில் இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.